போயிட்டேன். எப்படின்னா எங்க ஊர் வந்து மார்த்தாண்டம். அங்கேருந்து சென்னை வரைக்கும் வண்டி ஓட்டிட்டே வந்தேன் நானும் என் தம்பியும். 1000 ஆர்பிஎம் தாண்டிச்சுன்னா வண்டியை கையிலேயே பிடிக்க முடியாது. என்எஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப புஷ் பண்ணலாம் வண்டியை. கம்ஃபர்ட்டும் 3 பேக்கும் நானும் என் தம்பியும் ஓட்டிட்டு வந்தோம். ஸோ இந்த பைக்ல வந்து 3 பேக் வச்சுட்டு நீங்க ஓட்டு வந்தீங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஓட்டி படிச்ச வண்டி வந்து NS 200. ஓ அப்ப NS 200 சிசி 200 சிசில இருந்து இப்ப டவுன் கிரேட் ஆகி 150 சிசிக்கு வந்திருக்கீங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Yamahaவோட MT-15 2023 எடிஷன் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 6 months ஆச்சு. யூஸ்டு பைக் தான். ஸோ நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். அதுவும் இல்லாம சென்னை டு கன்னியாகுமரி வந்து வாரம் இல்ல மாசம் கணக்கு போயிட்டு வராப்புல. கண்டிப்பா இவர்கிட்ட கேட்டே ஆகணும். இவர் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு. ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு வண்டி வாங்க போறீங்கன்னா ஒரு ஓனர் வந்து என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வீடியோ இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து யாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டி வந்து ஏன் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த வேற செக்மெண்ட் இருக்கும். ஏன் வந்து இந்த MT ஸ்பெசிஃபிக்கா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஏன் எடுத்தீங்க? வண்டி யமஹா என்ஜினுக்காகவே எடுக்கலாம். அவ்வளோ எப்படி சொல்றது, அவ்வளோ என்ஜின் ரிஃபைண்டா இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். எப்படின்னா மோஸ்ட்லி இந்த வண்டி எடுத்தது எதுக்குன்னா இது வந்து ஒரு ஃபீச்சர் VVAன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு 7000 ஆர்பிஎம் தாண்டிச்சுன்னா வண்டியை கையிலேயே பிடிக்க முடியாது. என்எஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப புஷ் பண்ணலாம் வண்டியை. அதுவும் இல்லாமல் மைலேஜும் நல்லா இருக்கும். சிட்டில எல்லாம் இவ்வளோன்னா ஒரு 45 தரும். நம்ம ஹைவே எல்லாம் ஏறணும்னா ஒரு 70, 80ல க்ரூஸ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 55+ தான் தரும். 55 to 55+ கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்காகவே வண்டி எடுக்கலாம். அப்போ வேற மாடல் போகாம வந்து இந்த மாடல் எடுத்ததுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு VVA டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சனால நீங்க எடுத்துருக்கீங்க. வேற எதுவும் போல. Yamaha ரிலேபிலிட்டி அந்த கம்ஃபர்ட் இருக்கும் வண்டியில. இப்போ இன்ஜின் வைஸ் வந்து வெறும் 155 சிசி தான். ஆனா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹைவேல போகும்போது நீங்க வேற லாங் வேற போனேன்னு சொன்னீங்க. அப்ப லாங் போகும்போது உங்களுக்கு அந்த இன்ஜின் வந்து திணறிச்சா இல்ல வந்து ஹீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? பேசிக்கா வண்டியை எடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லயே லாங் போயிட்டேன். எப்படின்னா எங்க ஊர் வந்து மார்த்தாண்டம். அங்கேருந்து சென்னை வரைக்கும் வண்டி ஓட்டிட்டே வந்தேன் நானும் என் தம்பியும். நாங்க அந்த ஹைவே ஸ்ட்ரெச் அடிக்கும்போது எந்த ஒரு இதுவும் அப்ப இன்ஜின் வைஸ் வந்து ஓகே உங்களுக்கு ஓகே 155ன்றது வந்து தரமா நீங்க ஓட்டலாம். நெக்ஸ்ட் ஹீட்டிங் வந்து எப்படி இருக்கு? நீங்க எங்கெல்லாம் அந்த ஹீட்டிங் ஃபேஸ் பண்ணீங்க? பேசிக்கா இது 155 இன்ஜினால அவ்வளவு ஹீட்டிங்கே இல்ல. ஆனா வந்து லிக்விட் கூல் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம ஹீட்டிங் இஷ்யூவே எதிர்பார்க்க முடியாது. சோ நீங்க வந்து 900 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நீங்க எத்தனை கிலோமீட்டர் வந்து வண்டி நிப்பாட்டி வந்திருந்தீங்க? நான் ஒரு டோட்டல் வந்து 750 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்க வர. ஒரு 7-8 ஸ்டாப் எடுத்தோம். வண்டி புதுசுனால ஒவ்வொரு பிரேக்குக்கும் ஒரு 2 hours கேப் விட்டுருப்போம். அப்படி டோட்டலா இங்க வந்து சேர்றதுக்கே டோட்டல் 20 hours ஆயிடுச்சு வண்டி. எப்படின்னா நாங்க கேட்டோம், அவங்க சொன்னாங்க ஒரு 8000 கிட்ட ஆகும்னு வண்டியை பார்சல் பண்ணி விட்டுறதுக்கு. வெறும் 2000லேயே முடிச்சிட்டோம். பெட்ரோல் மட்டும் போட்டு நீங்க முடிச்சிட்டீங்க. கம்ஃபர்ட்டும் 3 பேக்கும் நானும் என் தம்பியும் ஓட்டிட்டு வந்தோம். சோ இந்த பைக்ல வந்து 3 பேக் வச்சுட்டு நீங்க ஓட்டு வந்தீங்க. சீட்டே இல்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரொம்ப ஒல்லி, நானும் ஒல்லி. ஃப்ரண்ட்ல ஒரு 2 பேக், பேக்ல ஒரு ஃப்ரண்ட்ல எப்படி ப்ரோ வச்சு ஓட்டு வந்தீங்க? பரவாயில்லையா ப்ரோ? அவ்வளவுதான், தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதான். என்ன ப்ரோ நீங்க எல்லாம் ஏதோ பக்கத்து ஊர்ல வர மாதிரி நான் வந்து 3 பேக் எடுத்து வந்துட்டீங்க. 800 கிலோமீட்டர் ப்ரோ. பரவாயில்லையா உங்களுக்கு? ஓகேவா? ஓகேதான். சரி அப்ப பிரேக் விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் பிரேக் விடுவோம் பேசிக்கா. அப்ப நீங்க ஸ்பீட் அப் வந்தீங்களா? டாப் ஸ்பீட் அந்த மாதிரி 60 தான். 60 க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா புது வண்டி. ஆமா அதுவும் செட் ஆகணும். அதனால அவ்வளோ ஒரு டாப் எல்லாம் அடிக்கல. 60 மேல போவே இல்லை வண்டி. சரி நீங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து சர்வீஸ் விட்டீங்களா வண்டியா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இங்க தான். எவ்வளவு பேமெண்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்குலாம்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இது 150 சிசினால நானே கியர் ஆயில் போட்டுக்கிட்டேன். கியர் ஆயில லூபா யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேசிக்கா நான் இன்ஜின் ஆயிலுக்கு மட்டும் தான் சர்வீஸ் காசு கேட்டேன். ஒரு 950 சம்திங் ஏதோ தான். சரி அப்ப ஏன் வந்து இந்த வண்டி வந்து இவ்வளவு பிரைஸ், நம்ம வந்து வேற வண்டி போலாம்
ஆனா வந்து நான் இந்த எவ்வளவு பிரைஸ் கொடுத்தாலும் அந்த வண்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்க? நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஓட்டி படிச்ச வண்டி வந்து NS 200. ஆ. அது ஓ, அப்ப வந்து NS லாங் 200 சிசி 200 ஆமா சிசில இருந்து இப்ப டவுன் கிரேட் ஆகி 155 சிசிக்கு வந்திருக்கீங்க. அது வந்து லாங் கியர் வண்டி. ஆமா. இது வந்து ஷார்ட் கியர். ஃபர்ஸ்ட் அது ஓட்டும்போது அந்த அளவுக்கு பேலன்ஸ் கிடைக்கல. அது ஓட்டிட்டு இதை ஓட்டினப்போ ஃபுல்லா ஷார்ட் கியர்னால பாய்ச்ச பேசிக்கா அதனால தான் bro. சரி, ஓகே. இந்த வண்டி வந்து டிராஃபிக்ல ஓட்டும்போது எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க? அதாவது கொஞ்சம் என்ன சொல்ற, கட் அடிச்சு போகும்போதும் இல்ல பில்லியன் உட்கார்ந்துட்டு போகும்போது கொஞ்சம் வாப்லிங் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா என்ன? டிராஃபிக்ல போகும்போது இது ஷார்ட் கியர் வண்டினால எப்படி நம்ம செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர், தேர்ட் கியர் அப்படி போட்டு போறதுனால ரொம்ப ஒரு சின்ன கேப்லயே நிறைய வாட்டி கியர் மாத்த வேண்டிய மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க இப்ப சிட்டில வந்து மைலேஜ்லாம் நீங்க எப்படி என்ன மாதிரி பாத்தீங்க? ஏன்னா எவ்வளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணீங்க? 45 பிளஸ் பார்க்கலாம். கியர் மாத்தி மாத்தி ஆமா போறனால. ஆமா அப்ப ஹைவேல நீங்க வந்திருக்கீங்கல்ல, எவ்வளவு கிடைச்சுச்சு? 55 பிளஸ் கிடைச்சிச்சு. 55 பிளஸ். ஆமா ஓ, டபுள்ஸ்ல 3 பேக் வச்சிருக்கீங்க. 3 பேக் 55 பிளஸ். ஆமா 60லே க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். 60ல. அதாவது நீங்க 60 70 கிலோ ஓட்டு வந்துறீங்க. ம். 10 இடத்துல நிப்பாட்டி வந்திருக்கீங்க. ஓகே. சோ இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து நீங்க டுயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வைஸ் பிரேக் வைஸ் ஓகேவா உங்களுக்கு? ஏபிஎஸ் வைஸ் ஓகே தான். பட் முன்னாடி இந்த எம்டினா பேக் வீல் லாக் ஆகும். ஆமா. இதுல நான் அது எப்பவுமே ஃபீல் பண்ணது இல்ல. பிரேக்கிங் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கு. கான்ஃபிடென்ட்டா இருக்கு. பட் சர்வீஸ் சென்டர் தான் கொஞ்சம் மோசமா பண்றாங்க. சர்வீஸ் விட்டா பிரேக் பேட்ல ஏதோ தேய்ச்சி விட்றானுங்க. பிரேக்க பிடிக்க மாட்டேங்குது. அது வந்து எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி நடக்கும். ஆனா வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து வண்டி வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ பாலிஷ் பண்ணும்போது வந்து அந்த ஆயில் வந்து அந்த டிஸ்க்ல படும். நீங்க என்னதான் வந்து நீங்க அதை அவாய்ட் பண்ணாலும் வந்து கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டருக்கு வரைக்கும் அந்த அந்த பாலிஷ்லாம் போற வரைக்கும் அந்த அந்த ஃபீல் இருக்கும். ஸோ கஸ்டமர் சைடு நீங்க சொல்றீங்க. பட் வந்து இது வந்து அது ரியாலிட்டியா இதுதான் வரும். நெக்ஸ்ட் ஷோரூம்ல கேட்டா அப்படிதான் சொன்னாங்க. அதனால தான் நான் அதை பெருசா ஒரு இம்பாக்டா கன்சிடரே பண்ணல. 8 to 9 months ஆகுது வண்டியில பிபிஎஃப் போட்டு. இது கிளாஸியா இருக்கும். பேசிக்கா வண்டி மேட் தான். ஆனா ஒரு மெட்டாலிக் ஒரு கிளாஸியா ஒரு லுக் தரும். இப்போ பார்க்கும்போது புதுசா இருக்கும். நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணணும்னு தோணிட்டு இருக்கு. இந்த வண்டியோட அட்வான்டேஜ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்ன சொன்னா இது வந்து Yamaha என்ஜின், அந்த ரிலையபிலிட்டி இருக்கும். அப்புறம் நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே தெரிஞ்சிடும். எந்த கியர்ல இருக்கிறோம், ஏபிஎஸ் ஆன்ல இருக்கா, டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் மைலேஜ் சொல்லலாம் ஒன்று. அப்புறம் என்ன சொல்லலாம்னா இவ்வளோ அட்வான்டேஜ்ல சொல்லலாம். சரி, இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னா இதுல வந்து ஒரு மட்கார்ட் மாதிரி வரும். அது வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தோம். புதுப்பேட்டைன்னு ஒரு இடத்துல மேரியால மாட்டுறாங்க. அது வந்து இன்பில்ட்டாவே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்கா கியர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் லூபுக்கு, செயின் லூபுக்கு. இப்போ இப்படி கொடுத்துருக்கறனால மட்டெல்லாம் போய் அந்த செயின்ல செயினோட லைஃப் போயிடும். ஸ்ப்ராக்கெட்டோட அந்த எவ்வளவு கிலோமீட்டர் போகுதோ அது கம்மியா இருக்கும். அப்படின்னு அது வந்து செயின் ஃபுல்லும் கவர்ட் இல்ல. ஆமா, ஃபுல்லும் எக்ஸ்போஸ்டா தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் மட்கார்ட்லயும் ஒரு ஹாஃப்லயே முடிச்சிருப்பாங்க. அதனால ரேடியேட்டர்ல மட் அடிக்கும். மழை டைம்ல பேசிக்கா நான் ஓட்ட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் வண்டியெல்லாம். பேசிக்கா நீங்க சப்போஸ் ஓட்டுனீங்கன்னா ஃபுல்லு மட் அடிக்கும் ரேடியேட்டர். சரி, இப்போ இந்த வண்டி வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்? இந்த மாதிரி வந்து ஃபைனலா இந்த மாதிரி எடுத்துடலாம், 2,10,000 கொடுத்து எடுத்துருக்கீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம்? இந்த மாதிரி சிங்கிளா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது? ஒரு 22, 30, 35, 30 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 22, 30 2 பேர் போகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த 22, 30 பேசிக்கா. அதுக்கு மேல யாருமே இந்த வண்டி அவ்வளவா சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். சரி, பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. பட் வந்து என்ன கேட்டிங்கன்னா 2,10,000 கொடுத்து நீங்கள் 155 சிசி எடுக்கணும்னா ஒன்று வந்து நீங்கள் மைலேஜுக்காக பார்த்து எடுக்கலாம். ப்ளஸ் நான் வந்து சிங்கிளாக தான் இருப்போம். டெய்லியும் வந்து இப்போ நம்ம சேல்ஸ்லாம் இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் டெய்லி அங்கேருந்து போயிட்டு வருவாங்க. ஒரு லாங் போவாங்க. ஸோ அவங்க வந்து சிங்கிளாக தான் போகிற மாதிரி ஆகலாம். எனக்கு மைலேஜ் வேணும், நல்ல ஒரு லுக் வேணும், ஸ்போர்ட்டி லுக் வேணும்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபேமிலி ஆகிட்டு இப்போ லேடிஸ் ஏற்றிட்டு போகணும், குழந்தைகள் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த இப்போ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேற பைக் போகலாம். பட் வந்து எனக்கு யமகான்ற ஒரு பிராண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எம்டி வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் யார் வந்து எம்டி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.